Hey foodies, welcome back to my channel. Hey everyone, இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி பார்க்கலாங்க. இது சிக்கன் டிக்கா பிரியாணி. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே மசாலா அரைச்சி பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக டிக்கா மசாலா அரைச்சி தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் வறுத்த ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் பட்டை, 4 பீஸ் ஏலக்காய், 5 பீஸ் கிராம்பு, 6 காஞ்ச மிளகாய். நான் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது கிடைக்கலன்னா சாதாரண மிளகாவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் கஷூரி மெத்தி, 2 டீஸ்பூன் சாட் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் 1 கிலோ அரிசியும் 1 கிலோ கோழியும் போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். இதுக்கு 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 8 பச்சை மிளகாய் ஒன்றா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கோழியை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ அரைச்ச டிக்கா மசாலா, உப்பு, அது கூடவே 1/4 கப் எண்ணெய். இதெல்லாம் நல்லா சேர்த்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சா சூப்பராக இருக்கும். அது டைம் இல்லைன்னா பரவாயில்ல, 3 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஊற வச்ச சிக்கனை இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நான்ஸ்டிக் பேனை சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி சிக்கனை அடுக்கி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பண்ணணுன்னா கிரில் தவாவில் பண்ணலாம். கிரில் தவாவும் இல்லைன்னா சாதாரண தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி கோழிகள் அரைக்கி வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா ஒரு சைடு குக் ஆகிடும். ஒரு சைடு சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆக விடலாம். இதே மாதிரி சிம் பண்ணி இன்னொரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னொரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே தரோவாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஸ்மோக் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்மோக் தான் இந்த சிக்கனுக்கு வாசனையே. அதுக்கு நான் அந்த சென்டரில் உள்ள கறிங்களெல்லாம் பேன்லேருந்து கொஞ்சம் நகட்டிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன போலை வச்சுட்டேன் நான். அப்புறம் 10 நிமிஷமாக நான் ஒரு சார்கோலை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணேன் நான். அந்த சூடு பண்ண சார்கோலை அந்த போலில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். நல்லா டைட்டான லிட் போட்டு மூடி அந்த புகையை எஸ்கேப் ஆக விடாத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மோக் அடங்குற வரையே அது அப்படியே இருக்கட்டும். ஸ்மோக் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேன்லேயே நம்ம மசாலா பண்ணிக்கலாம். மசாலா பண்ணுறதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நான் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடானதும் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து உப்பு போட்டு அது நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்முருகல் ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். இதில் ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். அந்த தக்காளியும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய மல்லி சேர்த்துக்கிறேன் நான். பிரியாணிக்கு வாசனையே இந்த புதினா தாங்க. அதுக்குனால கொஞ்சம் ஜாஸ்தி புதினா சேர்த்துக்கோங்க. இந்த புதினா மல்லியும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா இதையும் சேர்த்து வதங்க விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை எவ்வளோ நம்ம வதங்க விடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணி. இது குக் ஆகட்டும். புதினா மல்லியெல்லாம் நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 400 ml தயிர் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவுக்கு கிரேவி கொடுக்குறதே இந்த தயிர் தாங்க. தயிர் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். அண்ட் 1 கிலோ அரிசிக்கு 400 ml தயிர் கண்டிப்பாக தேவைப்படும். யூஸ்வலாக நாங்கள் பிரியாணி பண்ணும்போது எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம்.
இது டிக்கா பிரியாணினால கண்டிப்பாக நம்ம அரைச்சி வச்சு அந்த ஃப்ரெஷ் டிக்கா மசாலா சேர்க்கணும். ஸோ அதுலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டிக்கா மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா. இன்ஷால்லா அதோட ரெசிபியை வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் சேர்த்து இது நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே இந்த தாளிப்புலேயே நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கோழிலையும் சேர்த்தாச்சு, ரைஸில் சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ண விடுங்க. மசாலா நல்லாவே குக் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கோழியை சேர்த்துக்கலாம். கோழியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. ரொம்ப கோழியை மசாலாவில் போட்டு கிண்டிகிட்ருக்க வேண்டாம். மசாலா ரெடியாச்சு. இதை நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சைட் பை சைட் ரெண்டுமே பண்ணலாம். சிக்கனும் பண்ணிவிட்டு ரைஸும் தனியாக பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும் இந்த எண்ணெயில். இப்போ நம்ம மீதி இருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லி போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 5 கப் அரிசி, அதுக்கு குக்கரத்துக்கு 8 கப் தண்ணி தேவைப்படும். பட் நான் இது 7 கப் தான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டு மூடி போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்க போகிறேன். லெமன் புழிஞ்சோன்னா நம்ம சோறு உடையாமல் உதிரியாக வரும். அதனால தான் நான் 5 கப் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் 1 மணி நேரமாக. அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்ததுக்கப்புறம் ஜென்டலாக அந்த அரிசியை கிளறி விட்டுட்டு அந்த ரைஸை குக்காக விட்டுருங்க. இவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி சிம் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுடலாம். ஒரு 80% என்னோடய ரைஸ் குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கீழே தண்ணி நின்றுட்டுருக்கு. இந்த சமயத்தில் நான் மேலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிறேன். நான் லேயர் போட போகிறேன். நான் ஒரு லேயர் தான் போட போகிறேன். ஸோ அதனால் பாதி அரிசி எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் நெய் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணலாம், அந்த பண்ணி வச்சு இந்த சிக்கன் மசாலாவை இது மேலே எல்லாத்துலேயும் ஈவனாக போட்டு விட்ருங்க. ஒரு லேயராக சிக்கனை லேயர் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ எடுத்து வச்சுருந்த அரிசியை திருப்பி அதில் சேர்த்து லேயர் போட்டுக்கலாம். லேயர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நான் ஒரு 1/4 கப் பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்படி சுற்றி விட்டு ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்றாதீங்க. சுற்றி விட்டு ஊற்றுனீங்கன்னா அங்கங்கே எல்லோ கலர் பிரியாணியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேவ்ரா இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஏதாச்சும் கிடச்சா ஊற்றுங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் புதினா மல்லி, நெய்யில் வறுத்துக்கிட்ட முந்திரி பருப்பு அண்ட் கிஸ்மிஸ் பழம், இதெல்லாம் சேர்த்து ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி பிரியாணியை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டுருங்க. நீங்கள் துணி வச்சு தான் போட்டு தம் போடணும், இல்லைன்னா அதில் இருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும் உள்ள ரைஸ்குள்ளே. தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ அழகாக உடையாமல் உதிரியாக குழஞ்சும் போகாமல் வந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரியே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.